மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கரத்தோட மகா சுழற்சியில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் பராபவ வருட புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான மாற்றங்கள் எழுதப்பட போகிற ஒரு காலம். குரு பகவானினுடைய ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் இந்த பதிவில் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கல. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி. உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த 7 சனியோட தாக்கம், கடும் உழைப்பு மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மன அழுத்தங்கள், இது எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சம் அறியும். வெளியே நீங்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக வளம் வந்தாலுமே உங்கள் உள்ளுக்குள்ளே எத்தனை வேதனைகளை சுமந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே, இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில் ஏன் இத்தனை சோதனைகள் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் பல முறை எழுந்திருக்கும். இப்போது அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகிற ஒரு புத்தாண்டு காலம் வந்துருச்சு. மீன ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போது மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்பராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு, அதாவது மீன ராசிக்கு இடம்பெயர்ந்து விட்டார். இதன் மூலம் மீன ராசிக்கு இப்போ விரய சனி காலம் முழுமையாக முடிவுக்கு வந்துருச்சு. ஜென்ம சனி காலம் தொடங்கிருச்சு. நவ கிரகங்களின்ல ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். உங்கள் ராசிநாதனான குருவோட வீட்டில் சனி பகவான் இப்போ அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட ஆளுமை முதிர்ச்சிக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இந்த மாற்றத்தோட தொடர்ச்சியாக ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்தில் உங்கள் முடிவுகள் அல்லது உங்கள் தோற்றத்தை பற்றிய ஒரு மாற்றத்தை கோருவது போல இருக்கலாம். ஆனால் அந்த தெளிவு தான் உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமைய போகுது. அந்த பெண் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது உங்கள் தொழில் ரீதியாக வழிகாட்டுற ஒருத்தராக இருக்கலாம். அவர் சொல்கிற ஒரு தகவல் உங்கள் வாழ்க்கை திசையை மாற்றும் முக்கிய ஆதாரமாக அமைய போகுது. கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இத்தனை போராட்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். மீனராசிக்காரர்கள் இயல்பிலேயே கற்பனை திறனும் இரக்க குணமும் கொண்டவர்கள். ஆனால் கடந்த 2.5 வருஷமாக 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு கடும் தூக்கமின்மையையும் வீண் விரயங்களையும் கொடுத்திருப்பார். இப்போது ஜென்ம சனி தொடங்கினதுனாலும் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியோட தாக்கத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 5ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு போறது மீன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆகும். இது உங்க பூர்வ புண்ணிய பலன்களை தூண்டித்தரும். அதே சமயம் புத்திர பாக்கியம் மற்றும் குழந்தைகளோட முன்னேற்றத்தில் மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்கும். நீங்க யாருக்கோ செஞ்ச தர்மம் இப்போ உங்களுக்கு பெரும் பாக்கியமாக வந்து சேரும். மீன ராசிக்காரர்களினோட ஜாதகத்தில் ஜென்ம சனியில் ராசி பகவான் அமர்றது உங்களோட குணத்தில் ஒரு தீவிர தன்மையை தரும். அதாவது தேவையற்ற கற்பனைகளை தவிர்த்து யதார்த்தமான முடிவுகளை எடுக்க தொடங்குவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு புதிய பாடம் தொடங்குது. சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறது உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது, உங்கள் அடையாளத்தை சீரமைக்கிறதுக்காக வந்திருக்கிறார். நீங்கள் மற்றவங்களுக்காக உருகி வழிஞ்ச காலங்கள் எல்லாமே மறைஞ்சு இனி உங்கள் சுய கௌரவத்திற்காக திட்டமிட்டு செயல்படும் காலம் இது. ஒருத்தர் உங்களை குறைவாக மதிப்பிட்டாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான சகிப்புத்தன்மை என்ன அப்படிங்கிறது உலகத்திற்கு தெரியும். நீங்கள் மௌனமாக உழைப்ப சிந்திய நாட்களுக்கு பதிலாக
இப்போ உங்களுக்கு புதிய அங்கீகாரங்கள் கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் எப்போவுமே எதையுமே உணர்வுபூர்வமாக பார்க்குறவங்க. ஆனால் ஜென்மசனி இப்போ உங்களை அறிவுபூர்வமாகவும் விவேகமாகவும் செயல்பட வைப்பார். அந்த பக்குவம் தான் உங்களோட வெற்றிக்கான ஒரு சூட்சமமாகும். யாரை நம்பணும், யாரை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்கு தானாகவே பிறக்கும். ஜென்மசனியோட தொடக்கம் அப்படிங்கிறதால மற்றவங்களினுடைய புகழ்ச்சிக்காக வாழாமல் உங்கள் ஆத்ம திருப்திக்காக நீங்கள் வாழத் தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனசில் ஒரு வைராக்கியம் பிறக்கும். இனி என்னால் மற்றவங்களினுடைய உணர்ச்சிகளுக்கு பலியாக முடியாது, எனக்குன்னு ஒரு தனி பாதை வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்களினுடைய வாழ்க்கையில் மாற்றும் கூடிய ஒரு விதையாக மாறும். இது வரைக்கும் உங்களை சாதாரணமானவர்களை நினச்சவங்க உங்கள் ஆளுமையை கண்டு வியந்து போவாங்க. இந்த மாற்றம் உங்களோட செயல்களில் மட்டும் இல்லை, உங்களோட அணுகுமுறையிலையும் வெளிப்படும். தேவையற்ற பயங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்லும். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பா. அவள் சொல்கிற ஒரு சின்ன ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்களை நீக்கி தெளிவான வழியை காட்டும். ஜோதிட ரீதியாக பார்த்தா மீனராசியோட அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு பெரும் பலத்தை தரப்போகுது. உங்களோட அறிவுக்கு தெளிவு தருபவளாக அவள் திகழ்வான். உங்கள் ஆள் மனசில் மறைச்சி வச்சுருந்த கலைத்திறமைகளை வெளிக்கொண்டு வருவா. குறிப்பாக காதலில் இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆழமான காலம். சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால பொறுப்புகள் கூடும். உங்களோட அன்பு உண்மையானது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் நேசிக்கும் நபர் உங்கள் லட்சியங்களை புரிஞ்சிட்டு இருக்கிறாரா அல்லது உங்களை மட்டும் சார்ந்திருக்கிறாரா அப்படிங்கிற உண்மையை இந்த வருஷத்தில் உங்களுக்கு புரிய வரும். காதல் விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது பெரியோர்களினுடைய தலையீட்டின் பெயரில் உங்களுடைய உறவு மேன்மையடையும். அந்த கணத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு உண்டாகும். மீனராசிக்கு மன உறுதி ரொம்ப ரொம்ப அவசியமானது. தேவையற்ற உணர்ச்சி போராட்டங்களில் இருந்து விடுபட்டு சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இறைவன் செய்யும் ஒரு மிகப்பெரிய கருணை தான் இது. திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குடும்ப சிக்கல்கள் இந்த வருஷத்தோட நடுப்பகுதியில் முழுமையாக விலகும். ஜூன் மாதத்தில் குரு பகவான் 5ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப விசேஷங்களும் களை கட்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. உங்களோட வாழ்க்கை துணையோட முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளினுடைய உயர்கல்வி மற்றும் சாதனைகள் உங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்கள் புதிய கிளைகளை தொடங்குவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த காலமாக அமையும். சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு உழைப்பு அதிகமாக தேவைப்படும். புதிய தொழில்களை தொடங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியோட வழிகாட்டுதலை பின்பற்றுறது வெற்றியை உங்களுக்கு உறுதி செய்யும். ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்ச குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 9, 11 மற்றும் 1ஆம் இடங்களின் மீது விழுறதுனால பாக்கியங்கள் கூடும், லாபம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட வாய்ப்பு இருக்குது. மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த மீனராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. மீனராசியோட கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கலாங்களா. சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும், ரணரோண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவான் வக்ர நிலையிலையும், சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்காங்க. மீன ராசியில் பிறந்த அன்பர்களே,
காலச்சக்கரத்தோட மகா சுழற்சியில இப்ப நடந்து முடிஞ்ச இந்த சனிப்பெயர்வு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய உருமாற்றத்தையும் ஆழமான பாடங்களையும் கற்றுத்தர போற ஒரு மகா அத்தியாயத்தோட தொடக்கமா இருக்க போகுதுங்க. அன்னைக்கு நடந்த அந்த மகா சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால ஏற்பட போற மிகப்பெரிய திருப்புமுனையை பத்தி தாங்க இந்த வீடியோ பதிவுல நம்ம நுணுக்கமாகவும் ஆழமாகவும் பார்க்க போறேங்க. இப்போ இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கல. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமா இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க அனுபவிச்ச 7.5 சனியோட முதல் கட்டமான விரய சனியோட பிடியிலிருந்து இப்போ நீங்க இன்னும் ஒரு படி மேல போய் ஜென்ம சனி அப்படிங்கிற மிக முக்கியமான கட்டத்துக்குள்ள நுழையிறீங்க. உங்க உள்ளுக்குள்ள எத்தனை ரகசியமான பாரங்களையும் குழப்பங்களையும் சுமக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மைங்க. நான் யாருக்கோ தீங்கு நினைக்கலையே, இருந்தும் என்னோட வாழ்க்கையில ஏன் இத்தனை மன அலைச்சல்கள், மன அழுத்தம் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல தடவை எழுந்திருக்குங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் உங்களை ஒரு மகா ஞானியா மாத்த போற ஒரு காலமும் தொடங்கிருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்கிறதுக்கு முன்னாடி மனசார ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு வேண்டிக்கோங்க. முருகப்பெருமானினுடைய அருளால மீன ராசிக்காரர்களினுடைய வாழ்வு மேம்பட போகுதுங்க. மீன ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ மிக முக்கியமான ஒரு நெருக்கடியான ஒரு புள்ளியை எட்டி இருக்குதுங்க. இப்ப நடந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 1ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்காரு. நவ கிரகங்களினுடைய ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனி பகவான் இப்போ உங்க தலையெழுத்தையே நேரடியா செதுக்க போறாருங்க. ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒருத்தரை தரைமட்டமாக்கும் காலம் கிடையாதுங்க. அது ஒருத்தரை புறம் போட்டு தங்கமா மாற்றக்கூடிய இந்த மாற்றத்தோட ஒரு தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வளர்ந்து வெளிச்சத்திற்கு வரப்போகுது. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை பிளக்கிறது போலவோ அல்லது உங்களை நிலைக்குலைய செய்யறதாகவோ இருக்கலாங்க. ஆனா அந்த உண்மைதான் உங்களை அடுத்த கட்ட முதிர்ச்சிக்கு அழைத்து போக போற ஒரு மருந்தா அமைய போகுதுங்க. அந்த பெண் உங்களோட உறவுல இருக்கிற மிக நெருக்கமான பெண்ணா இருக்கலாம், அல்லது உங்களை தேடி வர்ற ஒரு வழிகாட்டி பெண்ணா இருக்கலாங்க. அவர் சொல்ற அந்த ஒரு கசப்பான உண்மை உங்களோட போலி உறவுகளை அடையாளம் காட்டி உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை தரப்போகுதுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை சவால்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணுங்க. மீன ராசிக்காரர்கள் குருவோட ஆதிக்கம் பெற்றவர்கள், எதையுமே தியாகம் செய்யும் குணம் கொண்டவர்கள். ஆனா கடந்த 2.5 வருஷமா விரய சனியில உங்க பணம், நேரம் மற்றும் உழைப்பு வீணாகி இருக்கலாங்க. நீங்க ஒருத்தருக்கு உங்களுக்கு உயிரையே கொடுத்திருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை ஒரு ஏமாளியா பார்த்திருப்பாங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்க அகங்காரத்தையும் அறியாமையும் அழிக்க வச்சிருந்த ஒரு கர்ம பரீட்சைங்க. இப்போ மீன ராசிக்காரர்களோட ஜாதகத்துல 1ஆம் இடம் அப்படிங்கிறது உங்க உடல் மற்றும் மனதை குறிக்கும். இது உங்களுக்கு சில உடல்நல குறைவுகளையும் தேவையற்ற பயங்களையும் தரும் அப்படின்னாலோ அதன் மூலம் நீங்க உங்களை நீங்களே கண்டறியற ஒரு வாய்ப்பை தருங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய ஆளுமை உருவாக போகுது. இப்போ அந்த ஜென்ம சனியோட தொடக்க காலம் அப்படிங்கிறதால சனி பகவான் உங்க ராசியில அமரும் போது உங்களோட சிந்தனைகள் வேகம் குறைய போகுது. ஆனா அதோட ஆழம் அதிகரிக்குங்க. யாரை உங்க உயிருக்கு மேல நேசிக்கணும், யார்கிட்ட இருந்து எல்லைகளை வகுக்கணும் அப்படிங்கிற ஞானம் உங்களுக்குள்ள இப்போ மெல்ல மெல்ல பிறக்க போகுதுங்க. ஜென்ம சனியோட காலம் அப்படிங்கிறதால நீங்க எதை செஞ்சாலுமே அதுல ஒரு மந்த நிலை ஏற்படலாம். ஆனா அந்த நிதானமே உங்களை பெரிய விபத்துகளிலிருந்து பாதுகாப்பா காப்பாத்துற ஒரு கவசமா அமைய போகுதுங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே நிதானத்தோட செஞ்சீங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த வெற்றி ஒரு பெரிய வெற்றியாக அமைய போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் மனசில் ஒரு தனிமை உணர்வு இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்களை சுற்றி இருந்தவங்க இப்போ உங்கள் சோதனையை பார்த்து மெல்ல மெல்ல விலக தொடங்குவாங்க. இது வரைக்கும் உங்களை புகழ்ந்தவங்க உங்களை குறைகளை சுட்டி காட்டி தொடங்குவாங்க. இந்த மாற்றம் உங்களோட குணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுதுங்க. தேவையற்ற உணர்ச்சி வசப்படுதல் விலகி ஒரு மௌனமான வைராக்கியம் பிறக்க போகுதுங்க. உங்க உதவி தேவைப்பட்ட போது உங்களை தேடி ஓடி வந்தவங்க இப்போ உங்க போன் எடுக்க கூட தயங்கிட்டு இருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு வழியா தெரிஞ்சாலுமே உண்மையிலேயே தேவையற்ற சுமை தாங்கிகளை இறைவன் உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்ற ஒரு செயல்முறையா இதை பார்க்கணுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு மறைமுகமான எச்சரிக்கை உங்க தொழில்ல அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில வர இருக்கிற ஒரு பெரிய விபத்திலிருந்து காக்கும். ஜோதிட ரீதியா பார்த்தா மீன ராசியோட ஜாதகத்துல குரு உங்க ராசிநாதன். ஜென்ம சனியான மீனத்துல சனி அமர்றது அப்படிங்கிறது மீதியான ஒரு குருவோட பள்ளியில சனி அப்படிங்கிற ஆசிரியர் பாடம் இருக்கிறது போலங்க. உங்க ராசிநாதனோட வீட்டுல சனி அமர்றதுனால உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் அது உங்களை மேன்மையாக்கவே வருங்க. குறிப்பா காதல்ல இருக்கிற மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கடுமையான காலகட்டங்க. ஜென்ம சனி காலத்துல காதல்ல தேவையற்ற பிரிவுகளும் மனக்கசப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்க அன்பு உண்மையானது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஆனா சந்தேகம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் உங்க காதலை தகர்த்த முயலுங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் மூலமா ஒரு குழப்பமான தகவல் வரும். அந்த நேரத்துல நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்தா உங்க உறவு நிரந்தரமா பிரியக்கூடும். திருமணத்திற்கு முயற்சி செய்கிறவங்களும் பல தடைகள் வரலாங்க. ஆனால் அந்த தடைகளை தாண்டி நடக்கிற திருமணமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகுதுங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டைகள் ஒரு பெரிய சவாலாக மாறலாம். ஜென்மசனி அப்படிங்கிறது துணையோட கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும். கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபரின் பேச்சை கேட்டு ஒருத்தர் சந்தேகப்படாதீங்க. வாக்குல உங்க துணையோட ஆரோக்கியத்துல அல்லது உங்களோட ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவைங்க. அந்த நேரத்துல நீங்க ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்தீங்க அப்படின்னா உங்க குடும்பம் சிதையாமல் இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்கள் இப்போ எந்த ஒரு பெரிய முதலீட்டையும் பெரிய அளவுல செய்யக்கூடாது. ஜென்மசனி அப்படிங்கிறதால உழைப்பு அதிகமா இருக்கும். ஆனா பலன் குறைவா தெரியலாங்க. வேலையில இருக்கவங்களுக்கு பணிச்சுமை கூடுங்க. தேவையற்ற இடமாற்றங்கள் அல்லது பதவி இழப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதிய சவால் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அது உங்களை வேலையிலிருந்து நீக்கவோ அல்லது தொழில்ல முடக்கவோ முயலும். ஆனா நீங்க பொறுமையை கடைபிடிச்சீங்க அப்படின்னா இந்த சூறாவளியிலிருந்து தப்பிக்கலாங்க. மேலதிகாரிகளோட வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீங்க. பொருளாதார ரீதியா நீங்க சில கடும் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். வரவுக்கு மீறிய செலவுகள் வரிசை கட்டுங்க. ஜென்மசனி அப்படிங்கிறது உங்களோட சிக்கனத்தை கற்றுக்கொள்ள வைக்கும்.